ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். நான் உங்கள் ராஜி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை தான் நம்ம பார்க்க போறோம். பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம பூஜைகள் பண்றது, அதுல எந்த மாதிரி நம்ம விளக்கை ஏத்துறது எல்லாமே இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முதல்ல நான் பிரம்ம முகூர்த்த டைமிங் நான் சொல்லிடுறேன். காலையில 3:30 மணில எடுத்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். ஆனா நாம வந்து 5:30 மணி வரைக்கும் கணக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான ஒரு டைமிங் சொல்றது வந்து காலையில 3:30 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள நம்ம எந்திரிச்சு காலையில குளிச்சுட்டு நாம பூஜையை நாம ஆரம்பிச்சணும். இந்த பூஜை வந்து ஒரு 2 வகத்துல நம்ம பண்ணலாம். முதல் வகத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு வகை வந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம். இன்னொரு வகை எப்படின்னா நம்ம குளிக்காம மூஞ்சி கை காலை மட்டும் நம்ம கழுவி மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷனுக்காகவே வந்து ஒரு விளக்கு நீங்க தனியா நீங்க வச்சுக்கலாம். அந்த விளக்கு வந்து குளிக்காமே நீங்க விளக்கு ஏற்றி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து மெடிடேஷன் வராது. ஒரு மினிமம் ஒரு 10 நாளாவது ஆகணும். அந்த 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அந்த இறைவன் கூட வந்து அந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. எப்படி நம்ம அந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆறது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம எங்கேயோ உள்ள போறோம், அங்க வந்து வெள்ளை லைட் எரியுது, இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம்னா அங்க கிரீனு, ரெட்டு, எல்லோ கலர் லைட்டு, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு அர்த்தம். நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்க லைஃப்க்கு என்ன தேவையோ, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை தேவை, உங்களுக்கு ஒரு வீடு தேவைன்னா அது கடிச்ச மாதிரி நீங்க கேளுங்க. நீங்க என்கிட்ட இல்ல நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்காம நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு என்னென்ன தேவையோ நீங்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்க வந்து இறைவனுக்கு வந்து எவ்வளவு நன்றி நீங்க செலுத்துறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கைக்கான தேவைங்களை வந்து கேட்காம அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சோன்னு நன்றி செலுத்துங்க. நீங்க எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். கண்ணை மூடி உக்காந்தோடனே வந்து இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் சந்தோஷமா இருக்கேன் நீ கொடுத்த வாழ்க்கைல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த இறைவன் கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். எவ்வளவு நம்ம நன்றி செலுத்துறோமோ அவ்வளவும் நல்லது. நீங்க நன்றி செலுத்தி பாருங்க, அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. இது ஒரு வகை நான் சொன்னேன்னா. இன்னொரு வகை எப்படின்னா இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சோமா, குளிச்சோமா, நம்ம வீட்டு வாசப்படிலாம் கிளீனிங் பண்ணி வீட்டு வாசப்படியில 2 விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில வந்து நம்ம எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி பூஜைகள் எப்பவுமே நம்ம விளக்கு ஏத்தோம்ல, அந்த விளக்கு எல்லாமே நம்ம விளக்கு ஏத்திட்டு வீட்டு வாசப்படியில எடுத்து உள்ள வரைக்கும் நம்ம எந்தெந்த விளக்கு ஏத்தோமோ எல்லா விளக்கும் நம்ம ஏத்தலாம். இப்ப வந்து பிரபஞ்சத்துக்கு அந்த பஞ்சபூதம் கடவுளுக்கு ஒரு 5 விளக்கு அகல விளக்குல நம்ம விளக்கு ஏத்தணும். அந்த அகல விளக்குல நம்ம விளக்கு ஏத்தனோம்னா அந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். இப்படி நம்ம பூஜைகள் நம்ம பண்ணோம்னா இப்ப நான் வீட்டு வாசப்படியில விளக்கு ஏத்திட்டேன். இப்ப வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்திட்டு இருக்கேன். எப்பவும் போல காமாட்சி அம்மன் விளக்குல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு ஏத்திட்டு அப்புறம் நம்ம முருகருக்கெல்லாம் விளக்குலாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பஞ்சபூதம் கடவுளுக்கு 5 விளக்கு அகல் விளக்கு. 48 நாள் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சோம்னா ரொம்பவே சிறப்பு. 48 நாள் செய்ய முடியலன்னா 21 நாள் நாம செய்யலாம், எந்த தடங்களும் இல்லாம. 48 நாள்னு சொல்றது வந்து பெண்களுக்கு வந்து அந்த 5 டேஸ் வரும். அதனால நடுவுல வந்து ஒரு 5 டேஸ் கேப் கொடுத்துட்டு திரும்பி நீங்க வந்து எப்ப இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இருந்து வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எந்த தடங்களும் இல்லாம நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா 21 நாள் நம்ம பண்ணலாம்.
சில பேர் இதை எப்பவுமே ஒரு ஐதீகமாவே வச்சிருக்காங்க. ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல நம்ம விளக்கு ஏத்திரணும்னு சொல்லி. அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். 6 மணிக்கு முன்னாடி எந்த வீட்டுல விளக்கு ஏத்துறாங்களோ அந்த வீடு சந்தோஷமா எப்பவுமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. இப்ப நம்ம ஏத்துற இந்த 5 விளக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு வேண்டுதல் வைக்கிறோமோ, 21 நாள் இல்லைன்னா 48 நாள் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்னா, அந்த 48 நாளும் 21 நாளும் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்துல இந்த 5 விளக்குக்கு நம்ம பூ வச்சு நம்ம விளக்கு ஏத்தணும். முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிக்கும் போது நம்ம மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வைக்கணும். எந்த பூஜை நம்ம செஞ்சாலும் முதல் கடவுள் நம்ம விநாயகரை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பூஜையா நம்ம பண்ண சரி, கண்டிப்பா அது ஒரு வெற்றில தான் போய் அடையும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. அதனால நம்ம விளக்கு ஏத்திட்டு நம்ம மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு அவருக்கு பூஜையை பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச மந்திரம் தெரியலன்னா இப்ப போன்ல எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதை கேட்டுக்கிட்டு நம்ம பூஜைகள் நம்ம பண்ணலாம். விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வனை வணங்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப போல நம்ம பூஜைகள் பண்றது போல நம்ம பூஜைகள் நம்ம பண்ணலாம். நெய்வேத்தியம் நீங்க பூஜைகள்லாம் நீங்க பண்றீங்கன்னா காலையில எந்திரிச்சு கண்டிப்பா நெய்வேத்தியம் தீர்த்தம் இதெல்லாம் நம்ம படைக்கணும். நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா எதுவுமே இல்ல அந்த டைம்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னா வீட்டுல சக்கரை இருக்கும் இல்ல கல்கண்டு இருக்கும்ல, அது 2 வச்சு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நெய்வேத்தியமா நம்ம படிச்சுட்டு தீர்த்தமா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில ஒரு 2 பூ போட்டு வச்சிருங்க, அது தீர்த்தமா ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி பூஜை தான். ஏன்னா முதல் நாள் விநாயகர் பிடிச்சு வைக்கணும். 5 விளக்கு எப்பவுமே நம்ம எத்தனை நாள் நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அத்தனை நாளைக்கு நம்ம அந்த 5 விளக்கு மட்டும் நம்ம ஏத்தணும். சில சிஸ்டருக்கு என்ன டவுட்னா, இந்த 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம ஆரம்பிச்சோம்னா நடுவுல அந்த 5 days வரும், அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சில பேர் நிறைய டைம் கமெண்ட்லாம் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி 5 days வந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து விட்டீங்களோ அங்க இருந்து அப்புறம் எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்க இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி நீங்க 2வது கண்டினியூ நீங்க பண்ணிக்கலாம். நீங்க திரும்பி ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த 5 days நடுவுல விட்டுட்டு நீங்க கவுண்ட் பண்ணி நீங்க திரும்பி நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். இதுல ஃபாஸ்டிங் மாதிரி ஏதாவது வைக்கணும்னா ஃபாஸ்டிங்ல எதுவுமே தேவையில்லை. நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணிட்டு எப்ப போல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது லஞ்ச் சாப்பிடுறது எப்படி இருந்ததோ அப்படியே நீங்க சாப்பிடலாம். இதுல நான்வெஜ் ஏதாவது நம்ம சாப்பிட முடியுமா இல்லையான்னு சொல்லி இது கூட கேட்டிருந்தீங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க எப்ப போல நீங்க சாப்பிடலாம். ஏன்னா இந்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டாலும் கணக்கே இல்லை, அதனால நீங்க சாப்பிடலாம். இந்த 5 விளக்கும் நம்ம கற்பூரம் ஆர்த்திலாம் காமிச்சிட்டு ஒருக்க கடவுளுக்கும் நம்ம இந்த 5 விளக்குலையும் ஆர்த்தியை காமிச்சிட்டு நம்ம வீட்டு பால்கனி இல்ல விண்டோ இல்ல நீங்க வெளியே மெயின் கேட்ல போய் வானத்துல ஸ்டார் இருக்கும்ல, அந்த ஸ்டாருக்கு நம்ம ஆர்த்தி காமிக்க முடிஞ்சா உங்களால பாசிபிள்னா நீங்க காமிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நாம இந்த விளக்கு ஏத்துறதே அந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆறதுக்கு தான். அதனால நீங்க நட்சத்திரத்துக்கு இந்த 5 விளக்கும் பஞ்சபூதம் கடவுளுக்கு நம்ம ஏத்துற இந்த விளக்க அவங்களுக்கு நம்ம ஆர்த்தி காமிச்சோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. அப்படி சப்போஸ் உங்களால முடிஞ்சா நீங்க காமிங்க. நானும் எங்க வீட்டு கிச்சன் விண்டோல தான் நான் காமிப்பேன் எப்பவுமே. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைமுக்கு நாம மெடிடேஷன் பண்ணா ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் வராது, ஆனா போக போக மெடிடேஷன்ல நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோமோ அவ்வளவும் மெடிடேஷன் வரும். மெடிடேஷன் ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். அந்த தாட்ஸ் எல்லாமே நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா அந்த நிமிஷமே நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு, நீங்க கொடுத்த வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியா தோணும் போது இந்த பாசிட்டிவா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தானாவே உருவாயிரும். ஸோ என்னோட 21 டேஸோட பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கு நான் நல்லபடியாவே ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி.
நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட எண்ணங்களை கண்டிப்பா எப்பவுமே நல்லா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நல்லா இருப்போம். சொல்லுவாங்களே எண்ணம் போலதான் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி. அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் கண்டிப்பா. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.